வணக்கம். டேப்லூல பேஜஸ் ஷெல்ஃப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு சில டேட்டாவ வந்து பேஜ் வைஸ் வியூ பண்ண வைக்கணும். டேஷ்போர்ட்ல கொண்டு போறது. பேஜ் வைஸ் வியூ பண்ண வைக்கணும். வேற வேற அம் வியூஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து பேஜஸ் ஷெல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஜஸ் ஷெல்ஃப்லயும் வந்து நீங்க டைமென்ஷனோ இல்ல மெஷர்ஸோ இதெல்லாம் தான் நம்ம டைமென்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒரு ஸ்ட்ரிங்காவோ இல்லைன்னா டேட்ஸ் அதெல்லாம் நம்ம டைமென்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கால்குலேட் பண்ணக்கூடியதா இருக்கிறது. லைக் சம் கண்டுபிடிக்க மாரியோ, இல்ல ஆவரேஜ், கவுண்ட் அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம மெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மெஷர்ஸ், டைமென்ஷன்ஸ் 2யுமே நீங்க வந்து பேஜஸ்க்கு கொண்டு போலாம். நம்ம இப்ப சிம்பிளா பேஜஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அந்த ரோஸ்ல வந்து உங்களோட கேட்டகரி வைஸோ இல்ல சப் கேட்டகரி வைஸ் எது வேணாலும் ஏதோ ஒண்ணு ரோஸ்ல வந்து கொண்டு போய்க்கிறோம். ஆ ரீஜியன் வைஸ் உங்களோட ரீஜியன் வைஸ் ஆர் ஸ்டேட் வைஸ் நீங்க எப்படி பார்க்குறா இருந்தாலும் பார்த்துக்கலாம். கேட்டகரி, ரீஜியன் வைஸ் சப் கேட்டகரி கொண்டு போனா ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. கேட்டகரி எடுத்துடலாம். சப் கேட்டகரி இருக்கட்டும். ஓகே. சப் கேட்டகரி, ரீஜியன் வைஸ் அதோட ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் எடுத்து காலம்ஸ்ல வச்சுட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வருது. அதாவது லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு காமிக்குது இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ் ப்ராஃபிட். அதாவது லாஸ்ல போன மாதிரி நெகட்டிவ் ப்ராஃபிட். ரைட் சைட்ல ஷோ பண்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற அர்த்தம். இப்போ இப்படி வந்து சிம்பிளா பார்க்கறத விட, ஒரு ரீஜியன் வைஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இதே இது சப் கேட்டகரி இருக்கு இல்லையா? சப் கேட்டகரி எடுத்து பேஜஸ் ஷெல்ஃப்ல வைக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இப்போ வந்து ஆக்சஸரீஸோடது மட்டும் தான் உங்களுக்கு காமிக்குது. மத்த எதுவுமே இல்ல. விசிபிளா இல்ல. இப்போ ரைட் சைட்ல என்னோட மவுஸ் கர்சர் நான் மூவ் பண்ற இடத்த பாருங்க. சப் கேட்டகரி அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு பேஜ் ஷெல்ஃபோட கண்ட்ரோலிங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா, இதோட டைட்டில் ஏதாவது டைட்டில் நீங்க எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. லூப் பிளேபேக் அகைன் லூப் போயிட்டே இருக்கணும்னாலும் நீங்க பண்ணலாம். ஓகே. இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் இது வந்து என்னென்ன சப் கேட்டகரீஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லிஸ்ட் தெரியுது. அண்ட் அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்லைடர். ஓகே. நீங்க ஜஸ்ட் இத மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டகரியோட டேட்டா மட்டும் உங்களுக்கு அதாவது அதோட சார்ட் மட்டும் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். இப்போ நம்ம இத ஃபர்ஸ்ட்லயே வச்சுக்கலாம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, யூசுவலா ஷோ ஹிஸ்டரி வந்து அன்செக்டா தான் இருக்கும். இங்க எதுவுமே செக் ஆயிருக்காது. இப்போ நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்து செக் ஆயிடும். ஓகே. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ரைட் சைட்ல இருக்குல்லையா, அந்த ப்ளே பட்டன் மாதிரி, அத மட்டும் நான் கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணிருவேன். என்னோட கர்சர. இப்போ அது எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்ளையன்ஸஸ்ல என்ன இருக்கு? ஆர்ட்ல வந்து எப்படி இருக்கு? பைண்டர்ஸ்ல எப்படி இருக்கு? புக் கேஸஸ், சேர்ஸ் இது எல்லாமே பேஜ் வைஸ் அது உங்களுக்கு காமிக்குது. ஓகே. ஸோ இத நீங்க வந்து டேஷ்போர்ட்ல கொண்டு போறதும் இதே மாரி உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும். பேஜ் வைஸ். ஃபுல்லா அப்படியே எல்லாத்தோட விஷுவலைசேஷனுமே ஒரே டைம்ல பார்க்காம, பேஜ் வைஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ ஆக்சுவலா இங்க நீங்க கிளிக் பண்ணும்போது மேல இருக்கிற ட்ராப் டவுன் பண்ணும்போது லூப் ப்ளேபேக் நம்ம குடுக்கல. அதனால அது திருப்பி போகல. நம்ம லூப் ப்ளேபேக்குன்னு குடுத்துட்டு, அ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு, ப்ளே குடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பரா திருப்பி லூப் ஆயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்திருக்கு. இது லூப் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த பேஜ் ஷெல்ஃப் வந்து அம் ஒரு அனிமேட்டட் கிராஃப் மாதிரி கிரியேட் பண்றதுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம அத பத்தி ஃபர்தரா அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ல பார்ப்போம். இல்லன்னா இன்டர்மீடியேட் கான்செப்ட்ல பார்ப்போம். திஸ் இஸ் ரொம்ப பேசிக்கான இதுதான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஒரு ஷெல்ஃபும் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ஐகான்ஸ்லாம் நம்ம எந்தெந்த மாரி பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில நீங்க லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இப்ப நீங்க கீழ பார்த்தீங்கனாலும் இந்த இடத்துல பாருங்க, அந்த சம் ஆஃப் ப்ராஃபிட் உங்களுக்கு காமிச்சுட்டே வருது. எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சுட்டே வரும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஆம் டேப்லூல உங்களுக்கு ஏதாவது கத்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது டெக்னாலஜி நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கனாலும், நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணலாம். தேங்க் யூ.